இத்தனை நாள் நமக்கு இதெல்லாம் தெரியல, எத்தனை ப்ராசஸ் இருக்குன்னு. இத்தனை நாள் தெரியல என்னென்ன பண்ணுவீங்க, என்ன சமைக்கிறதுனா என்ன. கிச்சன் பக்கம் கூட போனதில்லை சார். ஆமாம், சின்ன பிள்ளைலேருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆமாம், தண்ணி கொண்டு வச்சு இப்போ இறக்கி வந்துருக்காருன்னு தெரியல. இறக்கி வந்து வாய்ப்பு வேகல லேட் ஆகும். இறக்கி வந்து லேட் ஆகும். இறச்சி கொண்டு இந்த கோழி கறி இறக்கிடலாம். ஏன் தெரியுங்களா? என்ன செய்யலாம், வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. இது வரதே ஃப்ரோசன் தானே. ஆமாம், அப்போ அதனால் அது ஐஸில் ஊறி ஊறி இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சீக்கிரம் வந்துடும். அதனால தான் அந்த இப்போ கோழி இறைச்சலாம் அதான் காரணம். ஒரு கொதி 2 கொதியில் கோழி இறைச்சல் வந்துருங்க. தமிழ் நல்லா பேசுறீங்க சார், தமிழ் நல்லா பேசுறீங்க, தமிழ் தெளிவாக பேசுறீங்க. இல்லை, நீங்கள் பேசுகிற தமிழ் வந்து தமிழகத்தில் பேசுகிற தமிழ் மாதிரி இருக்கு. எனக்கு என்ன வந்து அதை பேசிடுவேன். அதுக்குள்ள அந்த வழியை போகிற சண்டைலாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கேன். நிறைய இடத்துல அந்த மாதிரி சண்டைலாம் போட்டுருக்கேன் தமிழுக்காக. ஆமாம், தமிழ் மற்ற அந்த சூழ்நிலை வந்து தெரியும்னு வச்சுக்கோங்க. எவனாச்சும் சும்மா தேவையில்லாத மற்ற பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது சம்மந்தம் இல்லாத ஹீரோ மாதிரி கோவம் வந்துடும். தனியாட்ட தட்டி கேட்கறது அது ஒரு டைம். இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த தூளை இதோட போட்டோமா அந்த ஸ்மெல் வந்து இருக்காது. கவுச்சி இல்லை, தூளோட அந்த ஸ்மெல்லு. ஏன்னா இப்போ நம்ம தூள் ஒன்றும் பிரச்சனை இல்லாது. எனக்கு வறுத்தில் செய்கிறாரு தூளோட ஸ்மெல் அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. பா என்ன செய்யற? இப்போதான் அந்த கலர் வந்திருக்கு.